பொதுவாக என்னென்னா பௌத்தம் அது ஒரு மதம், தனி மதம். அந்த பௌத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பௌத்த மதத்தை சார்ந்த அடியவர்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி புத்தா. அந்த புத்தாவை நம்ம ஒரு பக்கம் அவதாரம்ங்கிறோம், அது அபூர்ணமாக இருந்துட்டு போகிறோம், அவதாரம்ங்கிறோம். அதே பௌத்தத்தை சங்கரரும் ராமானுஜரும் தேசிகரும் எதிர்த்தாருங்கிறோம். இது ஒரே குழப்படி தான். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மதம் கிறிஸ்டலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பாண்டிஜி. அந்த இன்றைய காலகட்டத்தில் பௌத்த மதம் ஒரு 500 BCEல இருந்த பௌத்த மதம், இதெல்லாம் லாஸ்ட் புத்தா, அதாவது இந்த 500 BCE 500 BCE to 600 BCEல இருந்த புத்தாக்கு தான் சித்தார்த்த கௌதமர்னு பேர். லும்பினிங்கிற ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து கயாங்கிற க்ஷேத்திரத்தில் அவர் முழுமைத்துவம், அதுக்கு வந்து நேபாள், யூபி, பீகார், நேபாள் அந்த இடத்துல இருந்து இன்னைக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து புத்திஸ்ட் சர்க்கியூட் எல்லாம் போடுறா. புத்தா சர்க்கியூட் பீகார், யூபி எல்லாம் சேர்ந்ததா இருக்கு. அப்புறம் அவருடைய அந்த ரெலிக்ஸ்ன்னு சொல்லுவா, அவருடைய ரிமைன்ஸ்லாம் பல்லு, இப்போ கண்டின்னு ஒரு இடத்துல ஸ்ரீலங்காவில் இருக்கு, அந்த மாதிரி. இப்போ அவர் தான் லேட்டஸ்ட் புத்தா. இது சரித்திர புத்தா. சரித்திர புத்தான்னா நமக்கு ஓரளவுக்கு சான்றுகள் கிடைக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய புத்தா. ஆனால் பௌத்த மதத்துள்ளியே, நான் சனாதன தர்மத்திலேன்னு சொல்ல, பௌத்த மதத்துள்ளியே அந்த பௌத்த வித்வான்கள் நம்புவது புத்தாங்கிறது ஒருவர் அல்ல, வெவ்வேறு காலகட்டங்களில் நிறைய புத்தா இருந்தா. அப்போ புத்தாங்கிறது ஒரு பட்டம். எப்படி ஜனகங்கிறது ஒரு பட்டமோ, இந்திரங்கிறது ஒரு பட்டமோ, பிரம்மாங்கிறது ஒரு பட்டமோ, அந்த மாதிரி புத்தாங்கிறது ஒரு பட்டம்.